அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் நலமாயிருங்கள், சுகமாயிருங்கள், தேவன் அண்டையில் கிட்டி சேருங்கள், வேதம் வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் கண்களுக்கு முன்பதாக இதை செய்தான். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் ஜெபத்தை கேட்கிறாரு. மோசேயுடைய இந்த அங்கலாய்ப்பை கவனிக்கிறார், மக்களுடைய முறுமுறுப்பை கவனிக்கிறார். கேட்டு, மோசே, நீ உன் கூட மூப்பரெல்லாம் கூட்டிக்கோ, அதாவது கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் கூப்பிட்டுக்கோ, நீ உங்ககிட்ட இருக்க கோலை எடுத்துட்டு முன்னாடி நட. இன்னைக்கு ஊழியர்களாகி நாங்கள் எங்களுக்கு முன்பதாக கோலை எடுத்துட்டு போறோம். இதுதான் தெரிந்து கொள்ளுதல். தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு கூட கடந்து போகிறோம், கடந்து போக வேண்டும். இப்படி போனால் தான் தேவனுடைய செயலை பார்க்க முடியும். மோசே அப்படி தான் போனார், போயிட்டே இருந்தார். முன்னாடி அவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னாடி நிற்பேன். எங்கே? ஓரே பர்வதம். ஓரே பர்வதத்தை ஏறணும். அது கொஞ்சம் கஷ்டமானது தான். சில நேரங்களில் ஒரு வழியை திறக்கணும் அப்படின்னா நாம் கொஞ்சம் கடினப்பட்டு போய்த்தான் ஆகணும். ஓரேப் என்கிற பர்வதத்துக்கு மேலே போகணும். அந்த கன்மலை சின்ன குன்று, அது மேலே ஏறணும், ஏறி நிற்கணும். அல்லேலூயா. இப்பொழுது அந்த கன்மலை அடி, அந்த குன்று அடி அப்படிங்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் கர்த்தரை தேடி போகும்போது, தேவனை நம்பி போகும்போது, தேவன் ஒரு புது வழியை திறக்க ஆரம்பித்தார். அவரே அந்த புது வழியா மாறினார். இந்த கன்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. சில நேரம் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை உண்டாக்கும்படி, ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவரே நமக்கு ஒரு கன்மலையாக மாறிப்போனார். அவரே தன்னை முழுவதுமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார், புது வழியை திறக்க முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளையை, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை புரிந்து, அழைப்பை புரிந்து, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகும்போது அவரே புது வழியை திறக்கிறார். அந்த கன்மலையை பார்த்து அடித்தார். அந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் ஊற்று புறப்பட்டு வந்தது. அந்த தண்ணீர் ஊற்றுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? மேரிபா என்றும் மாசா என்றும் பெயர் வைத்தார்கள். அந்த இடத்துல தேவனுடைய செயல் விளங்கினது. மக்கள் தண்ணீர் தாகம் தீர்த்து மக்கள் சந்தோஷமாய் போனார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளலையும் மறந்துடாதீங்க. சில நெருக்கடிகள் ஊழியத்தில் வந்தால், சில நெருக்கடிகள் குடும்பத்தினால் வந்தால், நீங்கள் யார் என்பதை உணர்ந்து புரிந்து அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு முன்பாக போவார். அவர் உங்களுக்கு புது வழியை திறப்பார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் வழிகளெல்லாம் திறக்கிறவரே, எங்கள் தெரிந்து கொள்ளுதல், எங்கள் அழைப்பை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை சார்ந்து, உம்மை நம்பி, உம்மண்டையில் கிட்டி சேர எங்களுக்கு கிருபை தாங்க. பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு புது வழி திறக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.